வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர் கோன கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எல்லா நம்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி 6ஆம் தேதி 5வது மாதம் 2025. 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர் கோன கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்காக இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கேளுக்கான கெஸ்ஸிங்கும் ரெகுலராக கொடுத்துருக்கோம், கேளுக்கான கெஸ்ஸிங்கும் நம்ம கொடுத்துருக்கோம். வாட்ச் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர்கான நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் கம்மியான நம்பர்ஸ் கொடுக்குறேன், ஸ்ட்ராங்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நம்பர்ஸையும் எடுத்துகிட்டு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்களுக்குமே கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்டு ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம எடுத்துகிட்டு கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் ஏ போர்டில் 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லாருமே ஏ போர்டு 9 எடுத்துக்கலாம், வாய்ப்பு அதிகம் தான். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏ போர்டில். பி போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் பி போர்டில் நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம பார்க்கையில் பி போர்டில் நமக்கு 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, 0 வர்றதுக்கு பி போர்டு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். சி போர்டில் பார்த்திங்கன்னா 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொடுக்குறோம், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் பெஸ்ட்டு நம்பராக எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 9 1, பி போர்டில் 3ஐயும் 0வையும் எடுத்துக்கலாம். சி போர்டில் 7 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்மியான நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் தான் நமக்கு பிசி வந்தால் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம், ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், நீங்களே பார்த்தீங்க. 77 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 60ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணக்கில் வர்றதுன்னு நினைக்கிற நம்பர்களை எடுத்துக்காங்க. அதே மாதிரி 41 நல்ல நம்பர் தான், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 35 கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் எடுத்துக்கலாம். கம்மியான நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் தான் நம்பர்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பிசி மட்டுமே எடுத்திருக்கக்கூடிய நம்பர் 77 60 41 35. இன்றைக்கான பிசி நம்பர் நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் நீங்களே பார்க்குறீங்க, கம்மியான நம்பர்ஸாக மொத்தமே 4 நம்பர் தான் எடுத்திருக்கோம். இந்த 4 நம்பருக்குள்ளே இருந்து தான் நமக்கான பிசி நம்பர் வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா 941 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 177ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 935ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கம்மியான நம்பர்ஸாக தான் எடுத்துகிட்டு கொடுக்குறேன், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்பர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு கொடுக்குறோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 760ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கம்மியான நம்பர்ஸ் தான் மொத்தம் 4 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். 935, 760, 177, 941 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். 3 நம்பர் வைக்கிற நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்டு ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் கொண்டு கொடுக்குறேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர்னு நீங்கள் பார்க்கையில் இன்றைக்கி 9ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் ஆல் போர்டு கண்டிப்பாக வருதுங்க. 7 ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம், எந்த போர்டில் வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டபுள்ஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி 7 வந்துச்சுன்னா 7 ஸ்ட்ராங்காக எடுத்துக்காங்க, சப்போர்ட்டுக்கு 9 எடுத்துக்கலாம், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்னு சொல்லி தான் நம்ம நம்பர்ஸ் ஒவ்வொரு நம்பர்ஸையும் கொடுக்குறோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும்.
இன்றைக்கான ஆல் போர்டு வந்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து 9ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் இல்லாமல் ஆல் போர்டில் ஆட்டமே கிடையாதுங்க. ப்ளே பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே இன்றைக்கி வந்து ஆல் போர்டில் வந்து 9ஐயும் 7ஐயும் எடுத்துக்காங்க. வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. 9 7 இல்லாமல் இன்றைக்கி ஆட்டமே இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. ஒரே நம்பராக பார்க்கையில் இன்றைக்கி 7ஆம் நம்பர் மட்டுமே ஸ்ட்ராங்காக இருக்குது 1000% அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. 9 வந்துச்சுன்னா நமக்கு 97ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 97ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டில் 7ஆம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லா நம்பர்களுமே வந்து ப்ளே பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே வந்து நீங்கள் 7 வந்து ஒரே நம்பராகவே எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஆல் போர்டு வந்து 7 தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. 6ஆம் தேதி நடைபெறுது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி 7 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. 7ஆம் நம்பர் நமக்கு டபுள்ஸாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸையும் நம்ம பார்க்கையில் வந்து 75 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 77ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது டபுள்ஸ் எதிர்பார்த்திங்கன்னா 77 75 எடுத்துக்கலாம். 97ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 17ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 7ஆம் நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு கலப்பு நம்பர்ஸை பார்க்கையில் வந்து 35ஐயும் 05ஐயும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். சரிங்களா? ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து பார்க்கையில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து மொத்தமே வந்து 6 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். இந்த 6 நம்பருக்குள்ளே இருந்து ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி இருக்குது. எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா 97 17 75 77 35 05 ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களுமே எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். கம்மியான நம்பர்ஸாக உங்களுக்கு மொத்தமே வந்து 6 நம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 29 60ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 29 60 நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களும் ஒரு செட்டு வந்து எடுத்துக்காங்க. 29 60 91 77 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் எடுத்துக்கலாம். 91 77 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். அதே மாதிரி 29 35 கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் எடுத்துக்காங்க. 79 35 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 29 35 09 09 41 கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் இந்த நம்பரையும் ஒரு செட்டு எடுத்துக்கலாம். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து மொத்தமே வந்து 4 நம்பர் தான் எடுத்திருக்கோம். 29 60 91 77 29 35 09 41 இந்த 4 நம்பரையுமே வந்து 4 நம்பர் வைக்கிற நம்பர்கள் கண்டிப்பாக வந்து 20 ரூபா டோக்கனில் வச்சிங்கன்னா 2 டோக்கன் 3 டோக்கன் வைக்கலாம். ஃபுல் டோக்கனில் வச்சிங்கனாலும் கண்டிப்பாக வந்து ஒரு டோக்கன் வைக்கலாம். வர்றதுக்கு வந்து இன்றைக்கி வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், 100% இன்றைக்கி ஒரு டி வந்து வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 மணிக்கு டியருக்கு தான் வந்து நம்ம கெஸ்ஸிங் பார்க்குறோம். நீங்களே பார்க்குறீங்க. பெண்டிங் நம்பர்ஸையும் நம்ம பார்க்கலாம். பெண்டிங் நம்பர் சார்ட்டை வச்சு ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது, பி போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது, சி போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 1 வந்து 28 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 2 வந்து 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 7 வந்து 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நமக்கு 9 வந்து 20 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நீங்களே பார்க்குறீங்க பெண்டிங் நம்பர்ஸை. பி போர்டில் வந்து 1 வந்து
11 நாள் பெண்டிங்கில் இருக்குது பி போர்டில். 3 வந்து 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 7 வந்து 28 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 8 வந்து நமக்கு 27 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 0 வந்து 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பெண்டிங் உள்ள நம்பர்ஸாக தான் நம்ம பார்த்துருக்கோம். சி போர்டில் பார்த்தீங்கன்னா 4 வந்து 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 5 வந்து 63 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 2 மாதத்துக்கு மேலே 5 வந்து சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. 7 வந்து 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 8 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 9 வந்து நமக்கு 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸை வச்சு பார்க்கையில் இன்றைக்கி கண்டிப்பாக வந்து 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 7ஆம் நம்பர் வந்து எல்லா நம்பர்களும் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்பர்ஸ் கொடுக்குறோம். 7 தான் ஒரே நம்பராகவும் கொடுத்துருக்கோம் ஆல் போர்டு. நம்மளுடைய கெஸ்ஸிங்கெல்லாம் இருக்குது. டபுள்ஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கவும் தான் டபுள்ஸும் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கான பாட்ஸ் நம்பரில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய நம்பர் வந்து 941 ஒரு பாட்ஸ் எடுத்துக்காங்க. 704 ஒரு பாட்ஸ் எடுத்துக்கலாம். பாட்ஸில் வந்து 2 நம்பர் தாங்க ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்களும் பாட்ஸில் ப்ளே பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே இந்த நம்பர்ஸை வந்து எடுத்துக்கலாம். நம்ம பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி தான் இந்த நம்பரை வந்து பாட்ஸில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லா நம்பர்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் கெஸ்ஸிங் வந்து ரெகுலராக வந்து கேஎலுக்கும் டிஆருக்கும் வந்து நான் என்ன நம்பர் வைக்கிறேனோ அதை மட்டுமே ரெகுலராக வந்து நம்ம குரூப்பில் வந்து நான் ரெகுலராக கொடுத்துருக்கேன். விருப்பப்படுற நம்பர்கள் மட்டும் நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நம்பர்கள் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கேஎலுக்கும் டிஆருக்கும் வந்து நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங் ரெகுலராகவே நம்மளுடைய குரூப்பில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன நம்பர் வைக்கிறேனோ அதை மட்டும் தான் ரெகுலராக வந்து நான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி 1 மணிக்கு நடக்கக்கூடிய டிஆருக்கான கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நம்ம பார்த்தோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நடைபெறுது. 6ஆம் தேதி 5வது மாதம் 2025. இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.